அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை நாம் தியானிக்கும்படியாய் சிந்திக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகர் ஆண்டவருமாகிய இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நல்லது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம் தானே, 31வது வசனம் இல்லையா? உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அது ஒரு நீண்ட பட்டியல், பாவத்தை குறித்த ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. 28 தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு தொடங்கி ஒரு நீண்ட பட்டியலாக அந்த விஷயம் போய்கொண்டிருக்கிறது. அதில் அந்த உணர்வில்லாதவர்களுமாய் என்ற ஒரு வார்த்தை எனக்கு முன்னால் வந்தது. அதனால் அந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கிறோம். உணர்வு. இயேசுவை சிலுவையில் அறையும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷனை சிலுவையில் பட்டுக்கொலை செய்கிறார்கள். அந்த இயேசுக்கு மேலே ஒரு குற்றமும் காணேன்னு சொல்லி அவன் பிலாத்து அவன் சாட்சி வேற கொடுத்து விட்டவன். இதெல்லாம் இருந்து இதை தாண்டி எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு நீதிமானை அவர்கள் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். இவனை அகற்றவும் சிலுவையில் அறையவும் சத்தம் போடுகிறார்கள். அவரை கொலை செய்கிறார், ஆணி அடித்து தொங்க விடுகிறார். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஸோ அது நமக்கு அது இயேசு எப்படி சொன்னார் என்பது நமக்கு விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அளவு அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னு சொன்னால், யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவாகிய அந்த பிசாசனுடைய விருப்பத்தையே நீங்கள் செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினாலே அவன் சத்தியத்தில் நிலைக்கு நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமல் இருக்கிறபடினாலே பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. அந்த யூதர்கள் இயேசுவை கொலை செஞ்சாங்க, நமக்கு தெரியும். அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள்ங்கிறத ஏற்கனவே அவர் உலகத்தில் இயேசு அதுக்கு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. தேவனுக்கு விட்ட சிந்தையோ உணர்வோ உங்கள்கிட்ட என்ன கிடையாது. நீங்கள் பிசாசின் பிள்ளைகள். அந்த பிசாசு தான் மனுஷ கொலைபாதகன். அவனுக்கு குணம்தான் உங்கள்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டுகிற ஒரு காரியத்தை, ஏற்கனவே நடந்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் யாத்திராகமோ 20ஆவது அதிகாரத்தில் அது 7ஆம் வசனமா அந்த 10 கட்டளை எழுதி கொடுத்தார் இல்லையா? எழுதி கொடுத்த போது கொலை செய்யாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20 அந்த வசனத்தில் 8 13 வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாய. போதும். என்னது தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை என்னதுங்க? அவர் தன்னுடைய சொந்த கையால் கல்லில் வெட்டப்பட்ட அந்த பலகையில், கற்பலகையில் அவர் எழுதி கொடுத்தார் என்பது பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அதாவது தேவனுடைய விரலால் எழுதப்பட்ட எழுத்தாக இருந்தது என்றெல்லாம் அங்கே நமக்கு வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் கொலை செய்யாதிருப்பாயாக. சரிதானே? அப்புறம் நீங்கள் யூதர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொலைகள், எவ்வளவு வரிகள், எவ்வளவு துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறது பைபிளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? இங்கே நீங்கள் கவனிக்கணும், கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதி கொடுத்த தேவன்
எப்போதாவது கொலை செய்ய அனுமதி கொடுத்துருப்பாரா என்ற ஒரு கேள்வி உண்டு. வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து படிக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. இது எப்படி இவர்கள் இந்த நிலைமைக்குள்ளே சிக்கினார்கள் என்று சிந்திக்கும்போது எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த பாடம் தான் இந்த 8:44. உங்களை ஆட்சி சேரவன் பிசாசு, அவன்தான் மனுஷ கொலைபாதகன், காயினை கொலைகார ஆக்குனது பிசாசு, தேவன் கொலை செய்ய எழுதி தரல, அவன்தான் உங்களை கொலைகார குணமுள்ளவனாய் மாற்றினான் என்ற ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்வார், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கிணத்தில் அடித்தா மறுகிணத்தையும் காட்டு. அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி கேள்விப்பட்டீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுவார். அதில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் மற்ற 5:21 வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வ தகருக்கு உரைக்கப்பட்டது உண்மை. அடுத்த வசனம் சொல்லுவார், நான் சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் ஏதுவாக இருப்பான். இப்போ என்ன விஷயம், அது பழைய ஏற்பாட்டின் அது தேவன் எழுதி கொடுத்த பகுதியிலும் சரிதான், புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லும்போதும் சரிதான், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதைத்தான் உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்று சொல்வது அது தேவனுடைய திட்டம் அல்ல அப்படி என்று சொல்வதையும் அவர் அந்த இடத்துல மறப்பதை பார்க்குறோம். நீங்கள் வாசித்துட்டு போனீங்கன்னா வரும். எனக்கு முன்னால் வந்து அந்த வசனத்தில் அப்படி நான் போகிறேன், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு பழி வாங்கணும்லாம் சொல்லியிருப்பாங்க. அதான் அப்படி சொல்லலை. நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிக்கிறதுக்கு வரையில அதை நிறைவேற்றுகிறதுக்கு வந்தேன்னு தான் இயேசு சொன்னார். வசனம் இருக்குது, அப்படி நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்படி சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல இப்படி என்று சொல்லியிருந்தால் இந்த கொலை வரி கொள்கைகளெல்லாம் தேவனால் வரவில்லை, பிசாசினால் வந்தது என்பது இயேசுவினுடைய உபதேசம். நான் இயேசுவின் சுவிசேஷத்தை ஆழமாய் ஆராய்ந்து படித்தபோது எனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த காரியங்களை தான் நான் பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் நான் இங்கே உங்களுக்கு சொன்னேன்னா எனக்கு தெரியாது, 2003 முதல் 2005 வரை 2 வருஷம் காசா, இஸ்ரேலர்களுக்கும் காசா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்க உண்மை. அதில் 20,200 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஐநா சபையினுடைய ரெக்கார்டு. அவங்க பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இவ்வளவும் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க பதிவில் இல்லாமல் இவ்வளவுங்கிறது அது வேறு விஷயம். அப்போ இதுக்கு யூதர்கள் என்ன, அந்த இஸ்ரேலர்கள் என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள்னு சொன்னால், சங்கீத புஸ்தகம் 137ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் தானே, பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போனவளே, நீ எனக்கு செய்த போல உனக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். ஸோ இப்படி தான் எங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால் நாங்கள் குழந்தைகளெல்லாம் கொன்னோம். நியாயம் கொள்ளாமல் அவங்களுக்கு அவங்க வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழி வாங்கணும்னு சொல்லியிருக்கு, குழந்தைகளெல்லாம் கொல்ல சொல்லியிருக்கு. மற்ற ஜாதிக்காரன் தனக்கு ஜாதிக்காரனை ஒன்றும் செய்யாத, அதான் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு சொல்வார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை இங்கே எதை குறைபடுகிறாருன்னு சொன்னால், உனக்கு அடுத்தவன்னா சொந்த ஜாதிக்காரன். உங்கள் இஸ்ரவேலனாகிய நீங்கள் உங்கள் ஜாதிக்காரனை மட்டும் நீ நேசிக்கணும், மற்ற ஜாதிக்காரனை என்ன செய்யணும், கொல்லணும், அழிக்கணும். இதுதானே உங்களுக்கு கோட்பாடு. நீங்கள் பழைய ஏற்பாடு படித்தா எல்லாம் தெரியும். கொல்லு, அழி, தீ கொளுத்து என்னெல்லாமோ இருக்குது, நமக்கு அது புரியலை. சரி, அப்போது இப்படி தான் சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி கிடையாது. உன் சத்துருன்னு சொன்னால் அடுத்த ஜாதிக்காரனை சொல்லுவார் இல்லையா, அவனை மற்றவர்களை நீங்கள் நேசியுங்கள், அப்படி பழி வாங்காதுங்கள், சத்துரு என்று நினைத்து அடுத்த ஜாதிக்காரனை கொள்ளாது. இதுதானே இயேசுனுடைய போதனை, சரிதானே? இப்போ இதுக்கு எதிரான ஒரு கொள்கை எப்படி யூதருடைய வேதத்தில் ஆனாலும் சரிதான், அவங்க மரபுனாலும் சரிதான், எப்படி வந்தது என்று கேட்டால் இயேசு சொல்லுகிறார், இது மனுஷ கொலைபாதகனாகிய பிசாசினால் வந்து அல்ல.
தேவன் அவரை பற்றி ஒரு குணம் சொல்லியிருக்குங்க. அது மற்ற 5:48. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் அப்படி தானே சொல்லியிருக்கு, அவருடைய பூரண சர்க்குணம். இனி ஆவியின் கனி என்று சொல்லி கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சை எடுக்கும். இங்கே கொலை இருக்கா எங்கேயாவது? இல்லை இல்லையா? அதுக்கு மேலே மாம்சத்தின் கிரியைகள்னு கொஞ்சம் போட்டிருக்கு. கொலைகள், வரிகள், விளையாட்டுகள் எல்லாம் நிறைய பட்டியல் இருக்கு இல்லையா? அது வேறு ஆவி, அது வேறு ஆவி. பரலோக தேவ ஆவி வரும்போது அன்பு வருகிறது, அது மற்ற கனிகள் வருது. ரோமர் 5 அந்த பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுபடினால் அது அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார் இல்லையா? யோவான் 4:24. அந்த தேவனுடைய ஆவி, அந்த தேவனுடைய தன்மை யூதர்களுக்குள்ளே இருந்திருந்தால் அவங்களுக்கு கொலைவரை கொள்கை வந்திருக்குமானா? வந்திருக்காது, வர முடியாது. சரிதானே நான் சொல்லுது? நீங்கள் புரிஞ்சா சரி. எனக்கு அது முன்னால் அந்த வார்த்தை உணர்வு என்கிற வார்த்தை தான். அப்படியே இருந்தால் என்ன பேசலாம்? உணர்வு, அதுதான் எனக்குள்ளே விழுந்தது. அதை எடுத்து நான் போய்கிட்டே இருக்கேன். இப்போது இந்த கொலைவரி கொள்கைகள் எல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் சபைகளுக்குள்ளே சண்டையும் சச்சரவும் அடித்தடியும் நடக்குது. புரியுதா நான் சொல்லுது? அன்பின் ஆவிக்கு பதில் சண்டையின் ஆவி, பிரிவினை ஆவி, மார்க்க வேதத்தின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இப்போ பெந்தகோஸ்தே சபையில் இல்லை, வேறு ஆவி. ஆமாம், அங்கே வலு சர்ப்பம் நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆமாம், சபைக்குள்ளே வலு சர்ப்பம் நிற்கிது. அஸ்திபாரத்தில் வலு சர்ப்பம் குடியிருக்குன்னு ஆண்டவர் காட்டி தந்த காரியம் எல்லாம் நான் நிறைய அனுபவத்தோடு தான் பேசுகிறேன். அப்போ இதுக்கு என்ன காரணம்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சபைக்குள்ளே இது எப்படி வலு சர்ப்பம் வந்தது, அஸ்திபாரத்தில் எப்படி குடியிருந்தோன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் இப்படி தான் குடியிருக்குன்னு சொல்லுவார். பழைய ஏற்பாட்டு காரியங்களையே நீங்கள் அதிகமாக தியானித்து அப்படி போனீங்கன்னு சொன்னால் அந்த வேத புரட்டம் அது கொஞ்சம் ஆழமான விஷயம். அது உங்களுக்கு சொன்னா தெரியாது. எரேமியா 8:8 கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் ஞானிகள் என்று நீங்கள் சொல்லுகிறது எப்படி? இதோ வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி அபத்தமாக்கிட்டு. அது யோவான் 8:44 அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிற சாசக குணம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் சொந்தத்தில் எழுதுகிறீர்கள். ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ இன்று வரை இஸ்ரவேலர்கள் அந்த கொலைவரி கொள்கையிலே போனார்கள், அதன் விளைவை அறுத்தார்கள். அவங்களுடைய வரலாறுலாம் படித்தா தெரியுது. இன்றைக்கும் அந்த கொள்கையில் தான் இருக்கிறாரு. அந்த அளவு இப்போ சமீபத்தில் கூட பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு பப்ளிக் ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு கணத்தில் அடித்தவனுக்கு மறுகணத்தையும் காட்டுன்னு இயேசு சொன்னதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. செங்கிஸ்கானை மாதிரி ஒரு பயங்கர செங்கிஸ்கான் என்று சொல்லி ஒரு பெரிய வாரியர், ஒரு பெரிய சர்வாதிகாரி கொடுங்கோலன்னு இருந்தான் மங்கோலியாவில், சீனா பக்கம். அவனை மாதிரி உள்ள மனநிலை தான் நமக்கு வேணும்னு சொல்லுவார். ஏன்னா அவர் ஊர்னது அந்த வேதத்தில் இல்லையா? இப்போ புரியுது இல்லையா நான் சொல்லுது? ஸோ அது இதெல்லாம் அடிப்படையாக இந்த அளவு மனக்கண்களை குருடாக்கி அது ரோமர் 1:21 படிச்சிங்கன்னு சொன்னால் உணர்வற்ற அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஹல்லேலூயா. உணர்வற்ற இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத இருதயம் அங்கே அந்தகாரம் பிசாசு குடியிருக்கிறது என்பது அந்த பகுதிகளில் நாம் விளங்கி கொள்கிறோம். சரி, இப்போ தேவன் நமக்கு பேசுகிற ஆவியானவர் பேசுகிற விஷயம், நீங்கள் உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது. சரிதானே? உணர்வில்லாத நிலையில் எப்படியெல்லாம் நடந்தாங்கங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டிட்டேன். அதை தான் இயேசு சொன்னார், தாங்க செய்கிறது என்னன்னே தெரியலை. ஒரு மனுஷனை கொல்லுங்கிற உணர்வு கூட இல்லாத அளவு இவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதே என்று பரிதபிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். அப்போ நாம் அவ்விதமாக இனி உணர்வற்றவர்களாக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் உணர்வில்லாதவர்களாய் இருந்தோம், உணர்வில்லாதவர்களாக எல்லா பாவத்துக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற ஆளுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் உணர்வற்றவர்கள். முதலாவது எனக்கு ஆவியானவர் கற்றுத்தந்த ஒரு பாடம், அவர்கள் உணர்வற்றவர்கள். தாங்கள் செய்கிறது இன்னதுங்கிற ஒரு சிந்தை கிடையாது. இப்படி பேசினா இன்னது நடக்குமே, இன்னது செஞ்சால் இன்னது நடக்குமே, இப்படி நடந்தால் இன்னது நடக்கணுமே, இப்படி கொடுத்தா இன்னது நடக்குமே, அப்படி எல்லாம் சிந்தையே கிடையாது. அப்படி உணர்வற்ற ரீதியில் நடந்து அது நிமித்தம் விளைவுகள் வரும்போது உடனே ஆக்ரோஷமாய் கத்துவார்கள். அது இந்த பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி உள்ள ஒரு காரியமாக்கும். விதைக்கியதெல்லாம் இவைய தான் விதைக்கியது இல்லையா?
உணர்வற்ற நிலையில் நாம் என்ன செய்கிறோம்னு ஒரு உணர்வு இல்லாத எல்லாத்தையும் விதைப்பாங்க. அப்புறம் அதுக்கு விளைவு ஏற்படும் போது ஐயோ அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சத்தம் போடுவாங்க. இதாகும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு. அது வெளிப்படுத்தல் 12:8. மோசம் போக்குற உலகம், மோசம் போக்குற கொள்கைகளாகவும் உலகத்தில் நடந்துக்கிட்டு வருது. அல்லேலூயா. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன டாஸ்மாக்னு சொல்லுகிறோம், திறந்து வச்சு தாராளமாக விற்றாச்சு. நான் சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடம், அது டாஸ்மாக் கடை, பிரபலமான கடை, பாரெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா. அங்கே தான் நிறைய பேர் வந்து குடிப்பாங்க, வாங்குவாங்க. நான் அந்த நேரம் அங்கே எனக்கு போனோம், பைக்கில் போகிறேன். இந்த போலீஸ்காரன் என்ன செய்கிறான்னா, இந்த டாஸ்மாக் கடைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போய் நின்றுக்கிறான். சரியா, நான் நிற்கிறேன், என்னையே பார்த்தான். எனக்கு முன்னால் போனவனை பிடிச்சிட்டான் மரத்தில். இந்த வண்டி பைக்கை நிறுத்தியாச்சு. ஊது, அவன் இன்னும் ஒன்று வச்சுருக்கான், அது ஊதுனா அது ஆல்கஹாலை காட்டுது. உடனே பிடிச்சாச்சு, வண்டியில் கொண்டு ஏற்றியாச்சு. பைக்கை எப்படி, பைக் ஓட்டிகிட்டு போன ஆள் பைக்கை சாவியை பிடுங்கினா, பைக்கை ஒதுக்கி வச்சுட்டான். எனக்கு தெரியாது, இதுக்கு எனக்கு கொஞ்சம் முன்னால் நடந்திருக்கு. அடுத்தது நாம் போனால் போலீஸ்காரன் என்ன இப்படி விட்டு பார்க்குறான், ஏதோ சிரத்து குறுக்க வந்து பார்க்க இப்படி பார்த்தான். என்ன கட்டானோ தெரியலை. நான் அந்த ரெயின் கவர் போட்டு வெள்ளை சட்டை போட்டிருந்தேன், உள்ளே தெரிஞ்சு வட்டான்னு தெரியலை. இப்படி டைப்பாக பார்த்துட்டு விட்டுட்டான். ஒவ்வொருத்தராக பார்க்குறான். கொஞ்சம் அந்த பக்கம் போனால் ஒரு ஆள் கையை காட்டினான் பைக்கில், நிறுத்துங்க, எங்கே போறிய, எனக்கு நான் இது வர போவேன், எப்படி அது வரை கொண்டு விட்ருங்க. அப்படியா, யாருண்ணா, உமக்கு என்ன ஆச்சு? அது எனக்கு கூட வந்தவனை போலீஸ் பிடிச்சிட்டு, அவன் தான் சொல்லி தான் தெரியும். பைக் ஓட்டிகிட்டு போனவன், அவன் என்னைக்கும் குடிச்சிக்கிட்டு பைக் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவானான். இவன் சொன்னானா, லேய் சரி வராது, குடிச்சிட்டு ஓட்டாத, அந்த ரோட்டில் ஓடி போகாத, நமக்கு அங்கோடி இங்கோடி அது போகும். அவன் சொன்னானா, எத்தனை நாள் நான் குடிச்சிக்கிட்டு இதில் போயிருக்கேன், எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. கொஞ்ச நேரத்தில் பிடிச்சாச்சு. இங்கே பிராண்டி கடையை திறந்து வச்சுக்கிட்டு அந்த பக்கமும் போலீஸ் ரெடியாக நிற்கி. புரியுதா உங்களுக்கு சொல்லுது? குடிச்சிக்கிட்டு இப்படி தானே வருவானுவன், குடிக்க எல்லாம் பைக்கில் தானே வருவான், நடந்து வர மாட்டான்ல. எல்லா பயங்களும் பைக்கில் தான் வருவான். பைக்கு சிலர் வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டில் போய் குடிப்பானா இருக்கும். மற்றவனும் எல்லாம் ஆத்திரம், எப்படா கிடைக்கும் குடிச்சிடணும் இல்லை, இங்கே அது ஒரு பொறுமை இருக்காதுல்ல. எவ்வளோ சாமர்த்தியம்னு தெரியுதா? ஆமாம், இதுதான் உலகத்துக்கு சாமர்த்தியம்னு சொல்லுது. அப்படி அக்கிரமத்தை எல்லாம் திறந்து விட்டுட்டு இப்படி மறுபக்கம், அப்படி உலகம் முழுதும் பிசாசுக்குள்ளே கிடக்கு. இதுக்கு நடுவில் நம்ம கிடக்கும், நமக்கு பிரச்சனையாக நம்ம பேசுகிறோம். அப்போ நமக்கு ஒரு உணர்வு வேணும். உணர்வில்லாத ஜனங்கள் மத்தியில் வாழுகிறோம்ங்கிற உணர்வு முதல்ல வேணும். அல்ல இல்லையா? எனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த சொல்லுகிறேன், அது அந்த காலத்திலிருந்தே. உணர்வில்லாத இருதய கடினமான குருடான ஜனங்கள் மத்தியில் நீ கிடக்கிறாய், நீ குருடனை மாதிரி இருக்காத, நீ உணர்வு இல்லாதவர் மாதிரி இருக்காத என்ற ஒரு விழிப்புணர்வை ஆரம்பத்திலே தந்திருந்தார். ஹல்லேலூயா. அவள் உணர்வற்ற ஜனங்கள் மத்தியில் நாம் வாழுகிறோம். அது வேணால், அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு வீட்டில் தகப்பனுக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அந்த அளவு நிலைமை இருக்குது. வீட்டுக்குள்ளே உள்ளதெல்லாம் உணர்வு இல்லாமல் இருந்து நாங்கள் கடந்து வந்த பாதையை தானே பேசுகிறோம். அப்போ தான் புரிஞ்சது, ஓ இதுவெல்லாம் உணர்வு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு உணர்வு உண்டாச்சுன்னா என்ன செய்யும்? அதை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் போக வேண்டிய நிர்பந்தம், வர வழி இல்லை இல்லையா? அப்படி தான் மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உலகத்திலேருந்து தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து அப்படியே சூழ்நிலைகளில் கொண்டு வந்தார். அப்போ நம்முடைய சொந்தக்காரலானாலும் குடும்பக்காரலானாலும் எல்லாம் பேய்க்கு உள்ள ஏக்கம் கிடக்கு, உணர்வு இல்லாமல் ஏக்கம் கிடக்கு என்கிற உணர்வு நமக்கு வேணும். அல்ல இல்லை, அதை பக்கத்து வீட்டுக்காரில் சண்டை ஒன்றும் போடலை, அவியல்கிட்ட போய் ஒன்றும் பிரசங்கம் பண்ணி ஒன்றும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பக்குவமாக அதை விட்டு தப்பி போகலாமா இல்லையா? என்னதை சொன்னீங்க நீங்கள்? இனி இப்போ இதிலிருந்து அடி உண்டாகும், பிரச்சனை உண்டாகும், நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். ஆமாம், உணர்வில்லாத நடக்கிற சூழ்நிலைகளே வாழுகிறோம், அது வழியாக கடந்து செல்கிறோங்கிற விழிப்புணர்வு நமக்கு இருக்கட்டும், இருக்க வேண்டியது அவசியம். நல்ல ஒரு அந்த உணர்வு என்று சொன்னால் மனசாட்சி என்று சொல்லுகிறோம். மனசாட்சி உணர்வு, மனசாட்சி குற்றம் உண்டு, அது ரோமர் 2:14, மனசாட்சி குற்றம் உண்டு குற்றமில்லை என்று நம்முடைய சிந்தனைகள் ஒன்றை தீர்க்கிறதுனாலே நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற இருதயத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்.
அப்போ நியாய பிரமாணம்னு சொல்லுது என்னது? உணர்வுள்ள நிலை. புரியுதா? இப்போ வேதம் வேதம் வசனம் வசனம்னு ஆளுவ சொல்லுவாங்க. அது என்னன்னு ஆளுகளுக்கு தெரியலை. வேதம்ங்கிறது வசனங்கிறது உணர்வு, இருதயம், உணர்வுள்ள ஒரு இருதயத்தை குறிக்கிறது. நீங்கள் கேட்குற சிந்திக்கிற விஷயம் உங்களுக்கு எந்த அளவு இருதயத்தில் உணர்வு உண்டாக்குதோ அதுதான் முக்கியம். இல்லை அப்போது எவ்வளவு கேட்டால் உணர்வே இல்லைன்னா என்ன செய்யுது? நம்ம பார்க்கல சில ஆளுகளுக்கு எந்த உணர்வே வராது. உணர்வு இல்லைன்னா புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல என்று பேதர் சொல்வார். புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல உணர்வற்றவர்கள். நாம் அப்படி இருந்தால் பரலோக பிள்ளைகளாக இருக்க முடியாது. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நமக்கு ஒரு ஆழமான தெய்வீக உணர்வு இருக்கணும், சென்சிட்டிவ் இருக்கணும். அந்த உணர்வு உள்ளவர்களுக்கு தான் மற்ற காரியங்களை உணர முடியும். தான் செய்த காரியங்கள், நம்ம நடக்கிற காரியங்களை பற்றியே நமக்கு ஒரு உணர்வு இல்லைன்னு சொன்னால் மற்ற காரியங்களை பற்றி எப்படி உணர்வு வரும்? தேவ பிள்ளைகளெல்லாம் அப்படிப்பட்ட நல்ல உணர்வு உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்ல விழிப்பு, நல்ல விழிப்பு. கண்ணை மூடினாலும் மனசு விழிச்சே இருக்கும், ஒரு விழிப்புணர்வு. அப்படிப்பட்ட அந்த உணர்வு உண்டாக்கணும்னா நமக்கு மற்ற சூழ்நிலைகளில் நமக்கு வழக்கமாகவே உணர்வான ஒரு தன்மை இருக்க வேண்டும். பல வருஷங்கள் சபைகளோட பழக்கப்பட்ட ஆளெல்லாம் ஒரு மாதிரி கடினப்பட்டவர்களாய் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். வருஷக்கணக்காக விசுவாசிகள் கடினப்பட்டவர்களாக இருப்பார். சிலர் சொல்லுவாவே இல்லையா, வயசான ஆளுகளை பற்றி சொல்லும்போது நானே சொல்லியிருக்கேன். பெற்றோரையோ மற்றவர்களை பற்றி பிள்ளைகளை குறை சொல்லும்போது, இனி அது சரிப்படாது, வயசாச்சு இல்லையா, விட்ருங்க, நைஸாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இனி போய் அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது, திருத்த முடியாது. ஒரு பானையை வனைகிறான் குயவன், அவன் வனைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நெளிஞ்சிக்கிட்டுன்னு வச்சுடுவோம். அவன் என்ன செய்யணும்? திருப்பியும் தூக்கி அதை போட்டு அடித்து அந்த வீலில் வச்சு அதை ஒழுங்காக சுற்றி நல்ல பானையாக வனைஞ்சிடலாம். நெளிஞ்சதை அப்படியே வச்சு அதை அந்த சூளைன்னு சொல்லுறதில் வச்சு சுட்டாச்சுன்னு வச்சுக்க, இதுக்கு பிறகு நெளிச்ச போனீங்கன்னா ஒடிஞ்சிடும். அல்ல அப்போ அதுக்கு ஒரு காலம் இருக்குது, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதான் சிருஷ்டிகரை வாலிபத்தில் நினை அப்படின்னு சாலமன் சொல்லுவான் இல்லையா? இன்னொரு வசனம் வார்த்தை சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 வளையுமா. ஒரு செடி இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, இளையதாக முள் மரம் கொல்க அப்படிமா. ஒரு முள், அது ஏதோ ஒரு முள்ளுன்னு வைங்க, அது தளிர் அப்படி அப்படியே முள் முளைச்சி வரோம் இல்லையா, இளம், அது அப்போ வரும்போது அது அப்படி ஒரு கிள்ளுனா கிள்ளி எடுத்துடலாம். அப்புறம் அந்த முள் ரொம்ப வயிறம் ஏறின பிறகு எடுக்க முடியாது, பார்த்துங்களா? அது மாதிரி தான் கொஞ்சம் அந்த ஒரு கம்பு இளம் கம்புன்னு சொன்னால் அப்படி ஒரு வளைச்சா வளைஞ்சிரும், நல்ல கடினாயிட்டுனா வளைக்க முடியாது, ஓடிஞ்சிடும். சரியா? இது போல தான் நாம் அந்த விளையக்கூடிய நெகிழக்கூடிய காலம், அந்த இளம் பிராயத்தில் அதை கற்றுக்கொண்டு அந்த வடிவத்துக்கு அவர் நம்மை வனைய ஒப்பு கொடுக்க ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. சில காலங்கள் சில இதெல்லாம் கடந்து போன பிறகு நம்ம நினைக்கிற அளவு வளைச்சி எடுத்துக்கிட முடியாது. இல்லையா? ஒரு அளவு தான், அதுக்கு மேலே அவ்வளோதான், அது போயிட வேண்டியதுதான். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, நாம் நல்ல எப்போதும் நமக்கு வயசானாலும், இது உலகத்தில் உள்ள நிலைமையை நான் சொல்லுவேன், வயசானாலும் உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு முறை நான் ஒரு மிஷினரியை குறித்து ஒரு செய்தியை வாசித்தேன். அவர் ஏதோ ஒரு நாட்டில் இன்னைக்கு இருக்க மாதிரி மின்சாரம் எல்லாம் கிடையாது. அவர் அப்போ தீபமாக ஏதோ ஒரு அங்கே உள்ள நெருப்பை எரிய வச்சு பைபிளை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அவருக்கு சபார்டினேட்டாக ஒரு மிஷினரி இருந்தார். அவர் ரொம்ப நேரம் பார்த்தா இருந்த ஆள் இந்த ராத்திரி இப்படி நெருப்பையும் கொளுத்தி விட்டுட்டு பைபிளை, அவருக்கு இருந்த அந்த அன்னைக்கு இருந்த புக்கு, அதை பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்திருக்கார். அப்போ இவர் கேட்டாராம், வயசான ஆள், சீனியர் மிஷினரி, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டா சார், உங்களுக்கு எந்த வசனம் தேடணும்? இவர் புரட்டி தேடிட்டு இருக்கார். எந்த வசனம் உங்களுக்கு வேணும், தேடுதியே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டான்னு கேட்டாராம். உடனே அந்த மிஷினரி சொன்னாராம், இல்லை, நான் எந்த விஷயத்தை நான் செய்யாமல் விட்டேன், ஆனால் நான் எந்த விஷயத்தில் தவறினேன் என்று கண்டுபிடிப்பதற்காக நான் பைபிளை தேடிக்கிட்டு இருக்கேன். புரியலையா? நான் ஒரு பர்டிகுலர் வசனம் தேடலை, நான் செய்யாமல் விட்டாது ஏதாவது இருக்குதா, நான் கீழ்படியாது ஏதாவது இருக்குதா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தேடுறேன். அந்த யோபு சொல்லுவான் இல்லையா, நான் எதிலே தவறினேன் என்று எனக்கு சொல்லுங்கள். குற்றஞ்சாட்டுக்கு இல்லையா 3000 மெனக்கட்டு, நான் எதில் தவறினேன்னு சொல்லுங்கள்.
ஒரு நல்ல இருதயம் இல்லையா யோபுக்கு? அதனால் நம்ம விசுவாசிகள் எவ்வளோ வயசானாலும் நல்ல உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. வயசு ஆக ஆக தான் நமக்கு ரொம்ப விசுவாசிகளை சொல்லுகிறேன், நான் விசுவாசிகளை சொல்லலை, நமக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு காலத்தில் பெரிய தப்பை பண்ணிக்கிட்டு உணர்வு இல்லாமல் போயிடுவோம் இல்லையா? வர ஒரு கட்டம் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சாச்சு, அறிக்கை பண்ணி மனம் திரும்பி குணப்பட்டாச்சு. அடுத்தது சின்ன காரியமே நமக்கு பெருசாக தெரிஞ்சிடும். ஒரு காலத்தில் பெரிய காரியம் சின்னதாக தெரிஞ்சது, இப்போ சின்ன காரியம் பெருசாக தெரியுது. இது ஒரு காரியமா? மற்றவங்கள்ட்ட சொன்னால் இது ஒரு காரியமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு காரியம் இல்லை, நமக்கு காரியம். அல்ல இல்லையோ? அப்போ நமக்கு உணர்வுலே நம்ம வளருகிறவரெலாம் இருக்கணுமா? மோர் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம், ரொம்ப சென்சிட்டிவ். ஏன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிலர் இந்த கடைசி காலம் இந்த மரண கட்டத்தில் இருக்கும்போது அவங்க படுக்கையில் இருக்கும்போது சொந்தக்காரில் எல்லாம் கூப்பிடுவாங்களாம், எனக்கு அவனை பார்க்கணும், இவளை பார்க்கணும், அங்கே பார்க்கணும். பாட்டு கையை பிடிச்சி, உனக்கு எனக்கிட்ட ஏதாவது காரியத்தில் மனஸ்தாபம் உண்டா பிள்ளை, கொள்ளாமா? நான் ஏதாவது வார்த்தையினால் உங்களை காயப்படுத்தினா அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்டிருக்காவ. அல்ல இல்லையா? கூப்பிட்டு சிலர்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காவ. ஒவ்வொருத்தர்கிட்டையா ஒப்புரவாயிருக்காவ. சின்ன ஏதாவது உங்களை வருத்தப்படுத்தினானா, சங்கடப்படுத்தினானா, அல்ல இல்லையா அப்படின்னு கேட்பாவலாம். தீர்க்கதரிசி அது சாமுவேலா கேட்டாடுறான் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது நான் அநியாயமாக எடுத்தேனா, உங்கள் சொத்தை திருடுனானா அப்படின்லாம் கேட்டாவலாம். அது அப்போ எவ்வளோ சென்சிட்டிவ் இருக்கணும். நான் முன்னால் வரதில் போகிறேன், எவ்வளவு சென்சிட்டிவ் இருக்கணும். ஏதாவது இருக்கா, நான் ஒருவேளை எனக்கு தெரியாமல் செஞ்சுருப்பேன், எனக்கு ஞாபகத்தில் இருக்காது, அப்படியெல்லாம் முந்தின காலங்களில் முதியவர்கள் கேட்பார்களாம், பேசுவார்களாம். அவ்வளோ உணர்வு, அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு போக மாட்டாங்களாம். அல்ல இல்லையா? அப்போது அது ஒரு தெய்வீக அனுபவம். இப்போ நமக்கு அனுபவம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும். கிறிஸ்தவ அனுபவம்னு சொல்லுவது ஏதோ வருஷக்கணக்காக நான் இத்தனை வருஷம் விசுவாசி ஆகணும்னு சொல்லுவதில்லை. பாருங்கள், எந்த அளவு உணர்வுள்ளவர்களாக மாறி இருக்கிறோம், அல்ல இல்லை, எந்த அளவு சீர்பட்டிருக்கிறோம். அதனால தான் எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையத்தக்கதாக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி மேய்ப்பொருள் போதால் சபையை வச்சார். அப்போ பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்னு தானே சொல்லியிருக்கு, பரிசுத்தவானும் சீர்பொருந்தணுமா? முதலாவது பாவி, அடுத்தது நீதிமான். பாவிக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? நீதிமான். நீதிமானுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? பரிசுத்தவான். இப்போ அந்த இடத்துல பரிசுத்தவானே சீர்பொருந்தணும்னு சொல்லியிருக்கு. இப்போ புரியுதா எங்கே போகுதுன்னு பார்த்துடுங்க. எவ்வளோ சென்சிட்டிவாக நம்ம இருக்கணும் உணர்வு. ஏன்னா இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும், அது நமக்கு தெரியும். அது அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், மீசை வச்சுருந்தார், முறுக்குனார், ஒன்றுக்கும் உதவாது, சரி அது போயிடும். உலகத்தில் அவங்க பெரிய சாம்ராஜ்யம் கட்டினாலும் உதவாது, போயிடும் இல்லையா? எல்லாத்தையும் இழந்துருவோம். எது நம்ம கூட வருகிறது என்று சொன்னால் அது 2 கொரிந்தியர் 5:7 இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தோம், தைரியமாக இருக்கிறோம். தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க அந்த வார்த்தையை இணைச்சிருவோம். இங்கே குடி விலகி போகிறது யாருன்னு கேட்டால் அதுதான் 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே சோர்ந்து போகிறதில்ல, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன். அல்ல அது அடிக்கடி பார்க்குறோம் இல்லையா? இப்போ ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறவாங்க. ரொம்ப முக்கியமான காரியம் மனசு, உள்ளான மனுஷன். அதுதான் சென்சிட்டிவாக இருக்கணும். அந்த சென்சிட்டிவ்னஸ் உணர்வு எங்கே இருக்கணும்? மனசில் இருக்கணும். அல்ல அதுதான் சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? கள்ளம் கபடு இல்லாத ஒரு நிலைமை. சரி, அந்த மனசனுடைய பக்குவத்தை அப்படி நம்ம பார்க்குறோம். அந்த உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த மனசு நம்ம விட்டு வெளியே போகுது. மனசு ஆத்மா உள்ளான மனுஷன் வெளியே போகுது. அது எங்கே போனோம்? அதுக்கு தகுதிக்குரிய இடத்துக்கு தான் போனோம். அல்ல ஆமாம். அது நீதிமான்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பார்வார்கள். அல்ல
பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்றெல்லாம் கொலோசியரில் சொல்லியிருக்கு. ஸோ அப்படி ஒரு நிலைமைக்குள்ளே வரணும். நம்ம மனசு அந்த தகுதி அடையணும் இல்லையா? நான் மனசை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். உலகத்தில் அப்படி இப்படியெல்லாம் சாதிச்ச சாம்ராஜ்யம் அது ஒன்றும் வராதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மற்ற அது விவரம் தெரியாமல் கிடந்து ஆடிட்டு கிடக்கானுவேன். நமக்கு அது நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உணர்வு எப்படி இருக்கிறது? உங்களுடைய உள்ளமான மனுஷனுடைய உணர்வு அது இப்போ நாங்கள் பார்க்க போகிறதில்ல இல்லையா? அது எல்லாவற்றை பார்க்கிறோம். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததாக இருக்கிறது. அது அறியத்தக்கவன் யார்? தேவனாகிய கர்த்தராகிய நானே உள்ளந்திரியங்களை அறிகிறவனும் கிரியைகளை அறிகிறவனும் அதுக்கேற்ற பலன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்படி தானே? உங்களுக்கு வசனம் தெரிஞ்சது தான். அதனால தான் இந்த பாஸ்டர் ஆராதனை நடத்தும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாவ அறிக்கை மாதிரி ஒரு ஜெபம் நடத்துகிறார்ல, எங்களுடைய எங்களுடைய உள்ளந்தரியம், எங்களுடைய உள்ளந்தரியம், எங்களுடைய ஆழம், எங்களுடைய மனசு. ஆமாம், அந்த சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒவ்வொரு ஆராதனையிலும் இருப்பது அவசியம்தான். நீங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு பாவ அறிக்கை ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை போவாங்க. பாவங்களை அறிக்கையிடுவோமாகன்னு சொல்லி கேட்குது இல்லையா? பந்த கொசுக்கார செய்ய அவ்வளோ என்ன நமக்கு தெரியலை. அவ இருதய கடினத்தோடு வந்துட்டு கடினத்தோடு போயிடுவா அவ்வளோ எனக்கு தெரியலை. பழைய காலம் எல்லாம் கூட்டம் ஆரம்பிக்க முன்னாலே வந்து தானாகவே விசுவாசிகள் பாவ அறிக்கை செஞ்சு உட்காந்துருவாங்க. சரியா? எஸ், சென்சிட்டிவ் உணர்நிலை நமக்கு உண்டாகணும். அது ஒவ்வொரு தொழுகையிலும் உண்டாக வேண்டியது அவசியம்தான். அப்போது உணர்வுள்ள தன்மை நம்முடைய ஆன்மாவுக்கு உண்டானால் மட்டும்தான் அது பரிசுத்தமாகுதல் என்ற தன்மையோடு வெளியே போக முடியும். அல்ல இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தேங்கிறதில்ல. சொல்லிடுவோம், நான் ஞானசானம் எடுத்தேன், ராப்போஜனம் எடுத்தேன், எல்லாம் எடுத்தாலும் இருதய கடினத்தில் தானே இருக்கா? நீ உனக்கு சரியான உணர்வே கிடையாது. உணர்வற்ற நிலையில் இருந்தால் எப்படி போகிறது அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறது? அல்லேலூயா. அன்புள்ள உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணு நோக்கினாராம். அல்லேலூயா. எவனுக்காவது உணர்வுள்ள எவனாவது இருக்கானா? ஒருத்தனை இல்லை. உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை இல்லையா? ரோமரில் வாசிக்க பார்த்தா ஒரு வேலை இல்லை. எல்லாம் மீசை வச்சுருக்கான், தாடி வச்சுருக்கிறான், அப்படி போகிறான், இப்படி போகிறான், சோக்கா போகிறான். உணர்வு தான் ஒரு பைபிளும் கிடையாது. அது சந்தர்ப்பம் வரும்போது தான் தெரியும். பாருங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். பெரிய மானி மாதிரி பெரிய யோக்கியம் மாதிரி நடப்பான்வேன். அதுக்குரிய சந்தர்ப்பத்தில் வரும்போது தான் தெரியும் கள்ள பிசாசு. ஆமாம், என்னோட நியாயம் இல்லை. ஆச்சரியப்படுவோம், பரவாயில்லையே இந்த ஆளுக்கு இப்படி நடக்கான், இவ்வளவு இப்படி அயோக்கியனாக இருந்திருக்கான், இவ்வளவு அற்பத்தனமா. ஒரு வார்த்தை சொல்லுவார், இவ்வளோ அற்பத்தனமா. சே, இந்த மனுஷன் இவ்வளவு அற்பத்தனமாக நடப்பான்னு நினைக்கவே இல்லை. நம்ம நினைக்கல, நம்ம பார்க்கல, நமக்கு வெளியே தெரியல. இது இந்த அற்பமாக இருக்கிறதுக்கு மிச்சமான காரியம் உள்ள இருந்திருக்கு இல்லையா? உள்ள இருதயத்தின் நினைவு தானே வாய் பேசணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? நிறைவுனாலே வாய் பேச, அதானே உண்மை. ஆமாங்க, அது உண்மை. அதான் மரத்தை கனியினால் அறியலான்னு சொல்லுது. இந்த அனுபவம்லாம் நமக்கு உண்டாகணும். அல்ல இல்லையோ? நீங்கள் உண்டாச்சான்னு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உணர்வு இல்லைன்னு சொன்னால் சிக்கல் தான், இருளுக்குள்ளே போக வேண்டியது. உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைஞ்சு இருளுக்குள்ளே போக வேண்டியது தான், புறம்பான இருள். அன்புக்குரியவர்களே, நாம் உலகத்தில் ஒன்றும் இல்லாட்டாலும் நாம் ரொம்ப உணர்வு உள்ளவர்கள். ஒரு சின்ன குறை இருந்தாலும் அதுக்கு மனஸ்தாபப்படுகிறவர்கள், மன்னிப்பு கேட்கிறவர்கள். நான் ஒரு இடத்துல உங்க சொன்னா தெரியல, எங்கேயோ பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் வேகமாக பேசிட்டேன். பெருசங்க எனக்கு வசனம் வந்துக்கிட்டே இருந்து, சமயம் வேற கம்மியாக இருந்து கொஞ்சம் வேகமாக பேசிட்டேன். நானே வசனத்தை சொல்லி பேசிட்டேன். ஒரு தாத்தா இருந்தார், அவர் டென்ஷன் ஆகிட்டார். அவருக்கு வயசுக்கு நிற்கலை. அவர் அங்கேருந்து ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டார். இப்படியா பேசுதுன்னா வசனம் ஒவ்வொன்றா சொல்லணுமா, எடுத்து பைபிளை எடுத்து வாசிக்குங்கன்னு சொன்னால் 4 மணிக்கு ஒரு ஆகும் எனக்கு பிரசங்கம். அந்த சொன்னார், அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்புறம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். சாரி தாத்தா, மன்னிச்சிருங்க. உங்கள் வயசுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு நான் ரொம்ப சுலவாக பண்ணணுன்னு இருக்குது. எனக்கு சூழ்நிலைக்கு எப்போதாவது தான் வருவேன், வசனத்தை புறக்கி எறிஞ்சிட்டு போனோம். ஆமாம், மற்றவங்க ஓரளவு கீப் பண்ணிடுவாங்க. சாரி. அவர் சொன்னார், இல்லை பரவாயில்ல, ஓகே. அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன். சரி, நாங்கள் சொன்னேன்னா தெரில. அன்புக்குரியவர்களே, அப்போ ஓகே, அவருக்கு அது கஷ்டமாக இருந்துட்டு நமக்கு கஷ்டமாக இருக்குது. நான் தப்பு பண்ணலை. அவர் சொல்லார், ஐயே இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க, தப்பு பண்ணலையே, நீங்கள் உங்கள் லைனுக்கு போயிட்டீங்க, அவ்வளோதான். நான் எனக்கு பிறக்காமல் சொல்லிட்டேன். அப்போ சின்ன சின்ன விஷயத்துலேயே நமக்கு என்ன உண்டாகணும், ஒரு உணர்வு இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் மனசு, அது எவ்வளோ உணர்வாக இருக்குன்னு நீங்கள் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம மனசு எவ்வளவு கடினமாக இருந்த காலம் எப்படி, இப்போ இவ்வளோ உணர்வு அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும்.
எவ்வளோ உணர்வு உண்டாயிருக்கு. மற்றவங்களுக்கு தயவு செய்து ஒன்று சொல்லுகிறேன், நம்ம சுற்றி இருக்கிற உணர்வு இல்லாத ஆளுகளை பார்த்து நீங்களும் அப்படியே நடந்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினச்சிடக்கூடாது. அல்ல இல்லையா? அதுக்கு வேண்டி தான் இந்த செய்தி ஆவியானவர் பேசுகிறார். அவன் உணர்வு இல்லாமல் தான் இருப்பான், நீ அப்படி இருக்கக்கூடாது. அவன் போகிற இடம் வேறு, நீங்கள் போகிற இடம் வேறு இல்லையா? அப்படி தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆழமான ஒரு உணர்வோடு நாம் நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி என்பது உணர்வின் ஆவி. ஒரு முறை சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார். காவி உடை போட்டிருப்பார், தாடி போட்டிருப்பார். அவர் திபத்து வழியாக இமாலய வழியாக அங்கே ஊழியத்துக்கு போவார். அது ஆபத்தான பயணம், திருடர்கள். ஆமாம், இவர் போயிட்டு இருந்தோன்னா ஒருத்தன் எதிரில் கத்தியும் கொண்டு வேகமாக வந்தான். அப்போ அவருக்கு தெரியும் இது திருடர்கள், என்ன வேணாலும் செய்வான்வான். இவர் உடனே பார்த்தாரு, எப்படி சாவுதான் வந்துட்டு, சரி நம்ம சண்டை பிடிச்ச என்னத்துக்கு, சாவுக்கு ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு குறிஞ்சு நின்றுக்கிட்டார். அவன் வந்தால் வெட்டட்டு கண்ணை மூடிட்டு குனிஞ்சு நின்றுக்கிட்டார். அவன் வந்தவன் என்ன செஞ்சானோ தெரியாது. இவருக்கு தோளில் ஒரு போர்வை, ஒரு கம்பளி போர்வை இருந்ததுதான். அதை பிடிச்சி இழுத்து பறைச்சிக்கிட்டு ஓடி போயிட்டான். இழுத்தான், கொண்டு போயிட்டான். அப்போ இவர் பார்த்தாரு, சரி கொல்லையிலையா விட்டுட்டானா, போகிற வீடை நடத்திட்டானா அப்படின்னு. சரி, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிட்டேன்னு சொன்ன மாதிரி இவருக்கு இப்படி போயிட்டே இருக்காரான். கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் அவன் எங்கேயோ மறைவிலேருந்து திருப்பியும் வரானான் கத்தியோட. இவர் நினச்சாரான், இனி செகண்ட் அட்டம்ப்ட் எப்படி அவன் முடிச்சிருவான் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அவன் கிட்ட வந்தாச்சு. வந்தோடனே இவரை எப்படி ஏற இறங்க பார்க்குறானா, சுற்றி பார்க்குறானா. பார்த்துட்டு சொல்லுறானா, டேய் நீ யார், எப்படி நீ யார், நீ எங்கேருந்து வரா, எங்கே போகிறா? அது நான் இயேசுவனுடைய பணியாளன், நான் அவரை அறிவிக்க போகிறேன். இயேசுவா, அது யார்? அவன் ஒரு இயேசுவை பற்றிய சுவிசேஷம் எல்லாம் சொல்லி பாவியில் ரசிக்க வந்தார். பாவியா, அது எவன் கேட்டான். பாவியா அவன், அது இப்படி மற்றவர்களை துன்புறுத்துகிறவன். ஆமாம், அப்போ அப்படி தானே புரியும்படி சொல்லணும், எல்லாம் சொல்லியிருக்காரு. மற்றவர்களை துன்புறுத்தினா பாவியா, அவையெல்லாம் நரகத்துக்கு போவாவ, அக்கினி கடலில் போட்டுருவாவ. இப்படி எல்லாம் கொஞ்சம் சொன்னோன்னா அவனுக்கு ஷாக் ஆகிட்டான். ஏதோ சம்திங் ஒரு நடந்து. உடனே அவருக்கு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போனானா. கூட்டி பாவம் இவர் எப்படி போல பாவி, பாவம் செய்கிறது அக்கிரமம், அதுக்கு பாவம் தண்டனை இருக்குது, பாவம் மன்னிப்பு வேணும், இயேசுநாதர் பாவத்தை மன்னிக்காரு, இதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே போனாராம். அப்படி போனோன்னா அதான் அந்த கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பள்ளத்தாக்கு, அங்கே நிறைய எலும்பு கூடுகள் கிடக்கு, மனித எலும்பு கூடுகள். அதை காட்டாராம், இதுதான் எனக்கு பாவம், இதெல்லாம் நீங்கள் சொல்ல இயேசுநாதர் மன்னிப்பாரான்னு கேட்டான். இல்லை என்ன புரிஞ்சுங்க, தான் செய்ய தவறுன்னு தெரியாது இது வரைக்கும், இது பாவம், இது தவறு. ஆமாம், ஆப்பிரிக்கா கண்டத்தில் மனுஷரை, ஆமாம் இப்போ இங்கே பத்திரிக்கையிலே வந்து இல்லையா பிரியாணி போட்டாவேன்னு, மனுஷனை கொன்று இறச்சி சமைச்சு சாப்பிட்டு போடுவார்கள். ஆமாம், அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், இப்போ சமீபம் வரைக்கும் இருந்தார்களாம். அந்த அளவு உணர்வற்ற நிலையில் மனுஷனுக்கு நிலைமை, புரியுதா? குருடாக்கப்பட்ட பிசாசனுடைய குருட்டாட்டத்தின் தன்மையை நீங்கள் பார்த்துடுங்க. அப்போ அவன் அப்படி காட்டானா, இப்படி போகிற ஒரு சுவிசேஷம் அழுதுகிட்டே இருந்தானா, ஜெபம் பண்ணான்னு, இப்படியெல்லாம் அந்த சம்பவம் அங்கே போகுது. அன்புக்குரியவர்களே, உணர்வில்லாத நிலை எவ்வளவு மோசமான கொடுமையான நிலைமைக்கு மனிதர்களை கொண்டு போகிறது. உணர்வுள்ள நிலைமைக்குள்ளே வரும்போது இயேசு சிலுவையில் நின்ற பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று மனசு எங்கே போயிருக்கு பார்த்தீங்களா? உணர்வில்லாத இருதயங்களையும் பார்த்தோம், உணர்வுள்ள மனசுள்ள ஆண்டவரையும் பார்க்குறோம். இல்லை அவன் யூதாஸ் காட்டி கொடுக்கான், சிநேகிதனே முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்குறான்? இல்லையா, உனக்கு தெரியலையாப்பா, நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியலையாப்பா, அந்த அளவு குருடாகி போனியல்லே என்கிற ஒரு பரிதாபப்படுகிற காரியம் பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, நாம் எவ்வளோ உணர்வு உள்ளவர்கள், நம்முடைய செயல்களை குறித்து, சிந்தையை குறித்து, நடவடிக்கைகளை குறித்து உணர்வுள்ளவர்களாக எவ்வளவு இருக்கிறீங்கிறது தான் உங்களுடைய வேல்யூ. உங்களுடைய மதிப்பு ஒன்றுங்கிறது நீங்கள் போட்டிருக்கிற பட்டு கிடையாது, நீங்கள் போட்டிருக்க ஆபரணங்கள் கிடையாது, உங்களுக்கு பேரில் இருக்க வீடு சொத்து ஒன்றும் கிடையாது, மாதம் உங்களுக்கு வர்ற வருமானம் கிடையாது. அல்ல, உங்கள் சொத்துங்கிறது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆத்மா, உள்ளான மனுஷன்,
அதுக்கு தன்மை, அது எவ்வளோ உணர்வு உள்ளது. அது உணர்வுள்ளதாக இருந்து இந்த வசனத்தில் வாசிக்க மாதிரி உணர்வுள்ளவர்கள் அற்றவர்களாக இல்லை, எல்லாவற்றையும் கூட நல்ல உணர்வும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து எப்படி சீர் பொருந்துகிறோம் இல்லையா? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அதனால தானே சபையை வச்சிருக்கு. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும், அந்த வார்த்தை அப்படி தான் இருக்கும். பொருட்டு சபையை வைத்தார். அப்போ நாம் இன்னும் சீர் பொருந்தும்படியாய் ஆண்டவர் இந்த வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நமக்கு தந்திருக்கிறதுனால தான் அந்த செய்திகளை ஆவியானவர் அப்படி பேசுகிறார். எனக்கும் தெரியல என்ன பேசுகிறோம். அல்ல இல்லை, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஆண்டவர், என்ன பேசுதுன்னா இந்த ஒரு வார்த்தை விழுந்து அதில் இருந்தால் ஆவியானவர் பேசியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் உணர்வு உள்ளவர்களாக இருப்போம். அந்த உணர்வுக்கு ஏற்றபடி நாம் நம்மை சீர் செய்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அல்ல இல்லை, இந்த பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கிடக்கணும் 2 Corinthians 7:1 சொல்லியிருக்கு. அது எப்படி உண்டாகணும்? அந்த உணர்வுள்ள இருதயத்தில் தான் அது உண்டாக முடியும். அல்ல இல்லை, ஒவ்வொரு காரியங்களுக்கு உணர்வு உண்டாகி நம்முடைய வாழ்க்கை உள்ளான ரீதியிலும் புறம்பான ரீதியிலும் மாறிக்கொண்டே வரும். அப்போ ஆத்மாவுக்கு வர வர பிரகாசம் கூடி நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி வரணுன்னா இந்த தன்மை வரணும். நீங்கள் வருஷக்கணக்காக கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறதுனால அது வராது. நான் சொல்லுவது நேராக சொல்லியிருக்கேன். ரொம்ப காலம் விசுவாசிங்கிறதுனால வராது. உங்களுக்குள்ள உங்கள் மனசில் ஆத்மாவில் உள்ளான மனுஷனில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு, அதற்கேற்ப நீங்கள் சீர்படுகிற தன்மை, அது உங்களுக்கு தேவனுக்கு இடையில இருக்கட்டும். அல்ல மற்றவங்க நாங்கள் மார்க் போட போகிறதில்ல. அதுதான், அதனால தான் அந்த வசனம் சொல்லுது. அது 2 Corinthians 5:7 பிறகு அப்படி அது நிமித்தமே இந்த சரீரத்தில் குடி இருந்தாலும் குடி இராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க, உணர்வுள்ளவர்களாக இருக்க, சீர் பட்டுகிறவர்களாக இருக்க, சீர் பொருந்தினவர்களாக இருக்க நாங்கள் நாடுகிறோம்னு சொன்னார். அல்ல, இது உலகத்துக்கு அர்ப்பம், இது உலகத்துக்கு தெரியாது. உலகம் அதை பெருசாக நினைக்கல. அது இந்த அழிவுக்குரியவளை பெருசாக நினச்சி அதை தலையில் வச்சு மனுஷனை முட்டாளாக்கிட்டு இருக்கு. நாம் நம்முடைய ஆத்மாவில் உணர்வுள்ளவர்களாய் சீர் பொருந்துகிறவர்களாய் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த அது தேவ ஆவியானவர் தான் அந்த ரோமர் 12:2 இல்லையா? தேவனுக்கு பிரிய நன்மை என்னதுன்னு பகுத்து பார்க்குற மனசு நீங்கள் புதிதாகி கொண்டே வரணும். அதுதான் நமக்கு முக்கியம். வேறு ஒன்றும் நீங்கள் பார்க்காதங்க. இதைத்தான் நாம் தைரியமாய் தேகத்தை விட்டு விலகி அவரோடு கூட இருக்க போகிறோம். அவன் கிரியைக்கு தக்கதாய் மாம்சத்தில் அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவ நியாயசனத்துக்கு முன்னமான இருப்பான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ குற்றமற்றவர்களும் கரையற்றவர்களும் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் அவருடைய சந்நிதியில் நிற்கும்படி நாம் அதிக ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த வார்த்தைகள்னாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தாழ்த்துங்க, தலையை தாழ்த்துங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏமாஷாலி மனிஷா சந்தமரா ரிக்கினா வத்திலா மாஷா. ஆமாண்டவரே, பேதுரு சொல்கிற மாதிரி மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. நாங்கள் சீர் பொருந்துகிறவர்களாக இருக்கணும். சீர்படுத்தல் உருவாகணும்னு சொன்னால் உணர்வு உண்டாகணும். உணர்வு உண்டானால் தான் சீர்படுத்தல் வரும். கடினமாகி போயிட்டால் உணர்வு சீர்படுத்தல் வராது. ஆமாம், நான் எல்லாம் வளர்ந்துட்டேன், எல்லாத்துலேயும் மேலே போயிட்டேன், என்ன மிஞ்சின ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட கடினமான எண்ணங்கள் வந்துடும். ஆனால் உணர்வு உண்டாகும்போது ஐயோ இன்னும் நான் சரியாகலையே, இன்னும் நான் முழுமை அடையவில்லையே. ஆமாம், அதாவது ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது ஆமாம் அது வரைக்கும் அவனுக்கு அந்த உணர்வு உண்டாகலை. அந்த மகிமையின் தரிசனத்தை பார்க்கும் ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியிலே கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். இலை போல உதறுகிறோம், தீட்டானவர்களை போல இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அந்த தெய்வ பிரசன்னத்துக்கு உள்ளே வரும்போது அந்த மகிமையின் தரிசனங்களை பார்க்கும்போது தான் உண்டாகுது. பாருங்க, நம்ம சுற்றி உள்ள உலகத்தை பார்த்தா கடினம் உண்டாயிரும், மனுஷரை பார்த்தா கடினம் உண்டாயிரும். ஹல்லேலூயா. உணர்வுள்ளவர்களாக இருக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே சோதரம் 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 கர்த்தருக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரம் இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் கூடி மகிமைப்படுத்த உதவி செய்தபடினாலே கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் பாவ அறிக்கை செய்து இருதயத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள உதவி செய்தபடினாலே சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் உணர்வுள்ளவர்களாய் உணர்வுள்ளவன் இன்னும் உணர்வுள்ளவன் ஆகட்டும் என்கிற ரீதியில் எங்களோடு பேசி இருக்கிறபடினாலே கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் இருதயத்தில் பேசுகிற ஆவியானவர் கொடுக்குற உணர்வின் சத்தத்துக்கு மட்டும் கீழ்ப்படிந்து சுற்றுமுற்றும் அங்கங்கே பார்க்காம
நம்முடைய செயல்களுக்கு பலன் கொடுக்குற ஆண்டவர் மாத்திரம் பார்த்து இன்னும் உணர்வுள்ளவர்களாய் சீர் பொருந்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சுற்றுமுற்றம் இருக்கிற உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து கடினப்பட்டு போகாதபடி, கரைப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்குள்ள உதவி செய்யும்படியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். அவர்கள் கிண்டல் பண்ணாலும் சரி, பரியாசம் பண்ணாலும் சரி, அதில் நமக்கு ஒரு காரியம் இல்லை. நாம் எல்லா காவலோடு உனக்கு இருதயத்தை காத்துக்கொள்ளு என்று சொல்லியிருக்கு. அவ்விதமாக நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க போகிறோம். ஆமாம், எப்போ நம்ம அவர் அழைப்பாரோ நாம் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் அவர் வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படியே நற்க கிருபை தரும்படியாக சோதரம் பண்ணுவோம். சோதரம் பரிசுத்த பிதாவே, மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் கூடி மகிமைப்படுத்தி இருக்கிறோம். பாவரிக்கை செய்து உள்ளான மனுஷனை சுத்திகரிக்க உதவி செய்தீர். நம்முடைய வசனத்தினாலேயும் எங்களை இன்னும் சீர்படுத்தி கொள்ள உதவி செய்கிறீர். எல்லாரும் உடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், ஆவியினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்ட இருதயம் சுத்த மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பு நிற்க உதவி செய்ய. நாங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழுகிறோம். தீமை நிறைஞ்ச சூழ்நிலையில் தான் வாழுகிறோம். எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று சொல்லக்கூடிய பல சூழ்நிலைக்கு நடுவில் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க நீர் விரும்புகிறீர் என்பதை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறீர். நீர் தந்திருக்கிற வேத வசனத்தின்படி, ஆவியானவருடைய பலத்தின்படி அவ்விதமாய் நாங்கள் எல்லாரும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். குறைகளை மன்னித்து நிறைவுக்கு நடத்தும். இன்னும் தேவ பிள்ளைகள் கடந்து வர உதவி செய்யும். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். ஊழியக்காரர்களை பலப்படுத்தும். முதல் வயது உள்ளவர்கள், வாலிப பிள்ளைகள், தாய்மார் எல்லாரோடும் கிருபை இருக்கட்டும். பலவீனமாய் இருக்கிறவர்களை குறித்து வேறு பரிகாரத்திற்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஆண்டவர் பரிகாரத்தை கட்டளையிட்டு விசுவாசத்தை பெருக பண்ணோம். போக்குவரத்தில் எங்களோடு கூட இரும். எல்லா ஊழியக்காரர்களையும் நினைக்கிறோம், நன்மை செய்யும். மிஷினரிகளை பாதுகாத்து நடத்தும். வட இந்திய சூழ்நிலையில், கடினமான சூழ்நிலையில் போகிற விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு ஆறுதலாய் விடுதலைகளை கட்டளையிடும். எங்களை தாழ்த்துவோம், எல்லாம் மகிமை செலுத்துவோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.